இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாடா தேங்குழல் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, காரப்பொடி, ஓமம், உப்பு, வெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய். ஒரு மிக்சி ஜாரில் 50 கிராம் வறுத்தெடுத்த பைத்தம் பருப்பு, 100 கிராம் வறுத்தெடுத்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு சீவில் போட்டு ஜலிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 300 கிராம் அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லை 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் உப்பு, 50 கிராம் வெண்ணெய் சேர்த்து நல்லா இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து படியில் சேர்த்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பரவலாக புழிஞ்சுக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும், அது ஆற ஆற கட்டி ஆகிடும். மொறுமொறுன்னு சுவையான நாடா தேங்குழல் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.